ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி மார்னிங். 4ஆம் தேதி கேரளா லாட்ரி கஸ்ஸிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி நேற்று ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். 3ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 470 கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 5650. ரிசல்ட்டு 5650. ஆல் போர்டில் மேக்ஸிமம் நமக்கு எப்போவுமே 2 நம்பர் பாஸ் ஆகும். இந்த வாட்டி ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 50 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 3 டிஜிட் நம்பர் 650 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் என்னென்னா 650. அதான் ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணணும். 7 6ன்னு பண்ணி விட்டு 4 5ன்னு பண்ணி 650. 40ன்றது 50, 70ன்றது 60. சிம்பிள். ட்ரா நம்பர் 470, 70ன்றது 60ன்னு பண்ணியிருக்கான், 40ன்றது 50ன்னு பண்ணி விட்டு 650ன்னு வச்சு அடிச்சிருக்கான். கவனமாக இருந்திருக்கணும். நான் 51 450 கொடுத்துருந்தேன். ஸோ லாஸ்ட் நம்பர் 450. 40 அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். 40 50ன்னு அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு 34 50 கொடுத்துருந்தேன். 50 பிசியில் பாஸ் ஆகி இருந்தாலும் 650 ரிசல்ட்டு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா 650 வரிசையாக இருக்குது. 0 6 5. எனிவே ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் சரியாக ஏபிசி போர்டில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் அந்த லக்குன்றது அமையவே மாட்டேங்குது. முயற்சி பண்ணுவோம் விடாமல். மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சிடலாம். இன்றைக்கி 4ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி கம்பெனி நேம் தனலக்ஷ்மி. அவங்களுடைய 4th ட்ரா இது, 4வது குழுக்கள். ஓகே. ஆல் போர்டில் 1 4 6 9 கொடுத்துருக்கேன். அதில் 4 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 4 6 9 4 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 37 73 75 57 53 35 94 49. ஆல்ரெடி ஆல் போர்டில் 4 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசிலையும் 94 49 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய கஸ்ஸிங் படி ஏபிசி போர்டில் 9 4 மேக்ஸிமம் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 39 93 79 97. ஃபோர் டிஜிட்டில் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 95 73. ஃபஸ்ட் நம்பர் 95 73 4 டிஜிட்டில். 3 டிஜிட்டில் 573. இந்த 573 அப்படின்ற நம்பர் அப்படியே திருப்பி 375ன்னு வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 573 அப்படின்னு அடிக்கலாம் இன்றைக்கி. இல்லை 375 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து 650 65 இருக்குது ஏபியில். அதை சிம்பிளாக 75 அப்படின்னு அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அது மட்டும் இல்லை, இந்த நம்பர் வந்து கஸ்ஸிங்கில் ஒரு 40 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால தான் இதை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். 95 73 573 83 75 375 84 99 499 98 03 803. 4 நம்பர். அதில் ஃபஸ்ட் 2 நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மார்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ டோட்டலாக 4 டிஜிட்டில் 95 73 83 75 84 99 98 03. 3 டிஜிட்டில்
330, 483, 894, 687, 394, 864, 794. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆல் போர்டில் 4, 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 94, 49 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 4, 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 டிஜிட்டில் 8499, 499 கொடுத்துருக்கேன். 49 இருக்கிறதுல 3 டிஜிட்டில் ஸ்பெஷலாக 394, 794, 894 கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த நம்பரை திருப்பி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. 498, 497, 493 அப்படின்லாம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த நம்பர்ஸ் வந்து உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இந்த 394 அப்படின்னு நான் கஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து 349 கஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நம்பரே வாங்கிடுங்க. அதுதான் நல்லது. உங்கள் மனசுக்கு செட் ஆகி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் 794 போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் 497 கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, யோசிக்காமல் அந்த நம்பர் வாங்கிடுங்க. ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது. என்னுடைய உள்ளுணர்வுக்கு மனசுக்கு செட் ஆகிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுடைய கஸ்ஸிங் பாஸ் ஆகலாம். அதனால் நான் ஒருத்தன் தான் பெருசாக கஸ்ஸரு, பெரிய கஸ்ஸிங் கஸ் பண்ணுற ஆள் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது யார் வேணாலும் பண்ணலாம். அதனால் போகிற போக்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போகிற போக்கில் பஸ்ஸில் இந்த டிக்கெட் கொடுப்பாங்கள்ல, டிக்கெட் எடுத்திருக்கான். டிக்கெட்னுடைய சீரியல் நம்பர் பார்த்து கடைசியாக 4 டிஜிட் 4ஐயும் வச்சு அடிச்சிருக்கான். போன மாதம் போட்டான் 1,00,000 ரூபாயை. பெரிய விஷயம். அதனால் இதில் லக்கு தான் முழுசாக. அதில் நம்மளுடைய உழைப்பு ஒரு 80% போடுறோம். லக்கையே நம்பிட்டு இல்லாமல் நம்மளுடைய உழைப்பையும் போடுறோம். நம்மளுடைய உழைப்பு 80% உழைப்பு நம்ம போடுறோம். என்ன அதான் ட்ரிக் நம்பர். இதுக்குள்ளே தான் 2 டிஜிட், 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் இருக்குன்றது கன்ஃபார்மாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளேருந்து எடுத்து ஏபிசி போர்டில் வைக்கிறது தான் ஒரு சின்ன டாஸ்க். அது ஒரு 20%. அந்த லக்கு நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 4 டிஜிட் நம்பர் இருக்கலாம். அதுக்கு இந்த நம்பரே இப்படியே இருக்கலாம், 3944 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் எதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள். எனிவே இன்றைக்கி ட்ரிக் நம்பர் வந்து 986, 37, 50, 39, 44. ட்ரிக் நம்பர் 986, 37, 50, 39, 44. ஸோ இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளேயே நேற்று ரிசல்ட் இருக்குது, 650 இருக்குது. அதெல்லாம் அது நம்ம ட்ரிக் நம்பரில் வரும்போது அதை நம்ம நேற்று இந்த 650 அடித்தானே, அப்போ ட்ரிக் நம்பரில் இந்த நம்பர் வைக்க வேண்டாம் அப்படின்லாம் நான் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் பேசிக் நம்பரு. என்ன ட்ரிக் நம்பர், ஒருவேளை 650 நேற்று ரிசல்ட்டு 056 அடித்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் கொடுத்துருக்கேன். இல்லை இந்த 650ன்றதை ஓமிட் பண்ணிட்டு இதை எடுத்து தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 650 மீதி இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணலாம். மேபி சான்ஸ் இருக்குது. நான் பண்ணியிருக்கேன் 394, 650க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து 650, 50ல் ஒன்றை குறைச்சி 49 அடிக்கலாம். பிசியில் 49 இப்படி அடிக்கலாம். திருப்பி இல்லை இந்த பக்கம் 349 அப்படின்னு அடிக்கலாம். அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். ஓகே டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 4ஆம் தேதி வெனஸ்டே, கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 4னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணிப்பு, உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றெல்லாம் நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பக்காவாக கஸ் பண்ணுறீங்க. 90% ரீச் ஆகுது. நீங்கள் உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரீச் ஆகுது. அதனால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. குட் லக்.